மாற்றுத்திறனாளிகள் தங்கள் வாழ்வில் ஏற்றம் காண பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி செயல்படுத்தி வருகிறார். அவரது வழிகாட்டுதலோடு சென்னை மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் கடற்கரைகளில் உருவாக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக நடைபாதையை போல நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி கடற்கரையிலும் அமைக்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த 11ஆம் தேதி அறிவித்தார். இதற்கு நாகை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக பெரும் மகிழ்ச்சியோடு நன்றி கூறிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பார்வை மாற்றுத்திறனுள்ள மாணவர்களுக்கான மகத்தான அறிவிப்பு ஒன்றை இன்றைய நாளில் வெளியிட்டுள்ளார். அதன்படி 2024-25 கல்வியாண்டு முதல் பொதுத் தேர்வு எழுதும் பார்வை மாற்றுத்திறனுள்ள தேர்வர்கள் கணினி வழியில் தேர்வெழுத வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வாசிப்பாளர் உதவியுடன் கணினி வழியில் தேர்வெழுத அனுமதி வழங்கியுள்ளோம். இவர் தமிழ்நாடு அரசின் பாடத்திட்டத்தில் பொதுத் தேர்வினை கணினி வழியில் எழுதும் முதல் மாணவர் ஆவார். எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கை வழியிலான திராவிட மாடல் அரசின் முன்னெடுப்புகளில் இது ஒரு ஆகச் சிறந்த அறிவிப்பு.